மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளே, உறுப்பினர்களே பிரச்சாரம் செய்யறாங்களோ அதை விட 100 மடங்கு நீங்கள் அதிகம் வேலை பார்த்து நம்முடைய அண்ணாதுரை அவருடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்யணும். உறுதி செய்வீங்களா? வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேர்தல் நாள். ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நாள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது எனக்கு நிச்சயமாக தெரியும் 40க்கு 40 ஜெயிக்க போது நாம தான். ஆனா என்னுடைய ஒரே ஆசை தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திருவண்ணாமலையில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். செய்வீங்களா? எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்க? 5 லட்சம் வாக்கு, 5 லட்சம். சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். உங்களுக்கே தெரியும். நான் சவால் விடுறேன். நான் உங்ககிட்ட சவால் விடுறேன். குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வச்சீங்கன்னா முதலமைச்சரை எடுத்துட்டு போய் அனைத்து வாக்குறுதிகளையும் செய்து தருவேன். இது நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. இப்ப நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். இப்ப நீங்க வாக்குறுதி கொடுக்கணும். 4 லட்சம் கன்ஃபார்மா? நிச்சயம் செய்வீங்களா? ஒரு 5 நிமிஷம் தான் பேசிட்டு போயிடுறேன். கடந்த ஆட்சி அமைஞ்சு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் 2019ஆம் ஆண்டு வந்தாரு. ஞாபகம் இருக்கா? மதுரைக்கு வந்துட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டாரு. அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இதுதான்மா திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2019ஆம் ஆண்டு மதுரையில வந்து வச்ச அடிக்கல் நாட்டுல எய்ம்ஸ் மருத்துவமனை. இதான் மருத்துவமனை. இதை வச்சுட்டு போயிட்டாரு. இதை நான் அங்க போகும்போது நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கல்ல தூக்கிட்டு வந்துடுறாரு, கல்ல மட்டும்தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நானாவது எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லையாவது காட்டினேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க எதை காட்டினீங்க? எதை காட்டிருக்கீங்க? நான் கல்ல காட்டினேன், நீங்க நல்லா காட்டுறாரா? நல்லா தெரியுதாமா? நான் கல்ல காட்டினா அவர் பல்ல காட்டுறாரு. அது யார்கிட்ட காட்டுறாரு? அவர் பேர் இனிமே மோடி கிடையாது. கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. அவருக்கு பேரு இனிமே 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இனிமே திரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவருக்கு புரியாது. தமிழ்நாட்டு மக்கள் இனிமே அவரை மிஸ்டர் 29 பைசான்னு கூப்பிட்டா மட்டும்தான் அவருக்கு வரைக்கும். ஏன்னா சொல்றேன், நிதி உரிமை. நம்ம திரு மோடி இவ்வளவு திரு 28 பைசா இவ்வளவு வராரு. அப்ப வந்து பார்த்தாரா? வரவே இல்லை. நீட் தேர்வுல 22 குழந்தைங்க இறந்து போனாங்களே, வந்து பார்த்தாரா? வரல. நம்முடைய தலைவர் தார்மீக உரிமையில கேட்டாரு, எங்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு, மக்களுக்கு நான் பணம் கொடுக்கணும். ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விடுங்க. இப்படிதான் போடுமா? சரி, ஆம்புலன்ஸுக்கு வழிபட வேண்டியிருக்கு. எனவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய அண்ணாதுரை அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும் நான் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் சொல்ல போனா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பேன். உதயசூரியன் உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க. ஆம்புலன்ஸ்
வழி விடுங்கப்பா முதல்ல ஆம்புலன்ஸ் போட்டு வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் வழி விடுங்க முதல்ல. ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.